எடுத்து வச்சுருக்கேன், நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே வறுத்துருக்கேன். அதனால் இப்போ மிக்சியில் 3ம் போட்டு ஒவ்வொன்றா கலந்து நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் மிக்சியில் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி தாங்க கொழுக்கட்டைக்கு செய்வோம்ல, அதே மாதிரி தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். கோதுமை மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அது கூட கொஞ்சம் சால்ட் உப்பு போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ இது நல்லா கிளறிட்டு வெதுவெதான சுடு தண்ணி, ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க, லைட்டாக சூடு பண்ணி தண்ணி விட்டு நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். வேறு ஒன்றும் இல்லை, சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கிட்டால் போதும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன். இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கிட்டா போதும். நல்லா கொஞ்சம் நேரம் தட்டி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு நம்ம எண்ணெய் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். இப்போ கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சுங்க, நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ சப்பாத்தி மாதிரி தானேங்க, அதனால் நம்ம இப்போ மாவு தொட்டு தேய்ச்சிக்கலாம். நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம பூர்ணத்தை இதுக்குள்ளே வச்சுக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருந்த எள்ளு பொடியை இதில் வச்சுட்டு நாம் 4ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மடித்து உப்புட்டு போலி மாதிரி தாங்க தட்டிக்க வேண்டியது தான். நமக்கு திக்னஸ் வேணும்னா அது கொஞ்சம் கனமாகவும், இல்லை கொஞ்சம் மெலிசாக வேணும்னா மெலிசாவும் சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு தொட்டு தேய்ச்சிக்கலாங்க, இல்லைன்னா ஒட்டிக்கும். பாருங்க எவ்வளோ தேய்ச்சாச்சு, சூப்பராக இருக்குங்க. நமக்கு எவ்வளோ வேண்டிய சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கலாம். மாவு தொட்டு தொட்டு தேய்ச்சிக்கலாம். போலி மாதிரி தாங்க இதுவும். இப்போது நம்ம நெய் விட்டு கூட செஞ்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நான் எண்ணெய் விட்டு தான் வந்து செய்கிறேன். மேலே வேணால் நெய் வேணால் தடவிக்கலாங்க. நெய் பிடிக்கிறவங்க நெய் வச்சுக்கோங்க. பாருங்கள் திருப்பி போட்டாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. எள்ளு பூர்ணம் வச்சு நம்ம போலி செஞ்சாச்சு. பாருங்கள் அருமையாக இருக்குது. பாருங்கள் சூப்பராக எள்ளு பூர்ணம் வச்ச போலி ரெடி ஆகிடுச்சு. பருப்பு போலியை விட இது சூப்பராகவே இருக்குங்க. நான் ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டாக இருக்குது. கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க இது. இப்போ போலி செஞ்சுருக்கேன்.